ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது 2025ல் நம்ம கொடுக்குற லாஸ்ட் லாங் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் மார்னிங்கே நான் வந்து கொடுத்துட்டேங்க. அன்றைக்கி நான் உங்களுக்காக செஞ்சது வந்து பன்னீர் பராட்டா, கார்லிக் சட்னி ஆம்லேட் வந்து அதை சேர்த்து நான் கார்லிக் ஆம்லேட்டாக ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் காலைல டிஃபன். எனக்கு நான் சாப்பிட்டது வந்து தோசை. யூஷுவல் நான் தோசை தான் நான் எடுத்துக்கிட்டேன் காலைல நாஷ்டா. நான் வந்து பன்னீர் பரோட்டாவில் என்ன செஞ்சேன்னா, பன்னீரை நல்லா துருவி அதில் போட்டுக்கிட்டேன். அதுக்கு தேவையான உப்பு, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, அப்புறம் சீரகம், நீங்கள் தேவையான அஜ்வாயின் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நீங்கள் வேணுன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். திரட்டும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் ஆனியன் ஆட் பண்ணல, பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணல. எல்லாமே பவுடர் ஸ்பைசஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா நீங்கள் தண்ணி விட்டு நல்ல மாவை பிசைஞ்சி அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா டோ வந்து காயாது. ப்ளஸ் டோ நல்லா சாஃப்டாகவும், உங்களுக்கு சப்பாத்தி நல்ல சாஃப்டாகவும் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹார்ட் ஆகாது. ஓகேவா? நம்ம அன்றைக்கி பண்ணுற சாயில் வந்து நம்ம வீட்டில் குரோவான புதினா இலை தான் நான் போட்டிருந்தேன். எனக்கு வந்து புதினா இலை வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அந்த புதினா இலையை கட் பண்ணி தான் நான் சாயில் போட்டிருந்தேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிறைய செடி வைக்கிற ஆசை தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் மண்ணு கூட நமக்கு 50 ரூபா 100 ரூபான்னு கேட்பான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மண்ணை கூட இவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோமே அப்படின்ட்டு நான் இருக்கிற பாட்டில் வந்து தேவையான செடிகள் எனக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் நான் வச்சுருக்கேங்க. அதில் புதினா, மல்லி போட்டிருந்தா அது வரவே மாட்டேங்குது, என்னென்னு தெரில. நெக்ஸ்ட் அதை ட்ரை பண்ணணும். அப்புறம் நான் யூஸ் பண்ண தேயிலை நிறைய பேர் கேட்கிங்க. அது வந்து தாஜ் பாட்டில்ஸ்லாம் கழுவி வச்சுருக்கேன், அதில் நம்ம ஃபில் பண்ணணும். அப்புறம் வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்துருந்துக்கு என்னென்னா, உங்களே மாதிரி சாய் போட்டு தர சொல்கிறாங்க, காஃபி போட்டு சொல்கிறாங்கக்கா, திக்னஸ் வரமாட்டுக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அது எனக்கு ஒரே சிரிப்பாகவும் இருக்குது, ப்ளஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் இவ்வளோ அழகாக நோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பிங்க. அதாவது பாலில் வந்து நிறைய தண்ணி சேர்க்காமல் நீங்கள் டைரெக்டாக பால் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டோ இல்லை வந்து ஃபில்டரோ யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான காஃபி கிடைக்கும். எனக்கு வந்து ஒருத்தங்க எங்கள் அக்கா மூலியமாக கேட்டுட்ருந்தாங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். நிறைய ஹஸ்பண்ட் சொல்கிற மாதிரி அவங்கள மாதிரி டிஃபன் பண்ணி கொடு எனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்கங்க. இது வந்து நீங்கள் வந்து இந்த டிஃபன் வந்து எப்படி செய்கிறேன் நல்லா பார்த்துக்கிடுங்க. பார்த்துட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 தடவை செய்யும்போது உங்களுக்கு நீட்டாக வந்துடும். பரோட்டாஸ் தான் எல்லாருமே என்கிட்ட கேட்குறது. நம்ம ஃபேமஸ் வந்து பரோட்டாஸ் போல்க. ஸோ எல்லாருமே கேட்கிங்க. கண்டிப்பாக சப்பாத்தி மாவு பசஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நீங்கள் ஆனியனோ இல்லை வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணாமல் வெறும் பொடி ஐட்டம்ஸ் மட்டும் ஆட் பண்ணி உப்பு, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி இப்படி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பரோட்டாஸ் கண்டிப்பாக சப்பாத்தி மாவு மாதிரியே உங்களுக்கு டோ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு மாவில் ஒரு 2-3 சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நீங்கள் கேட்டிங்க, நான் ஆன்சர் பண்ணிட்டேன். நிறைய பேர் இந்த இயர் 2025ல் நிறைய பேர் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் உங்களுடைய அன்பை நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய பர்சனலி மெசேஜஸ் எங்கள் அக்கா மூலியமாக நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றிங்க உங்களுக்கு. 2026ல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார் இருக்கீங்களோ, சப்ஸ்கிரைபர், லைக் பண்ணவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். எல்லாருக்கும் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவனை துவா பண்ணுறேங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்ல விஷயமாக தான் நடக்கும். நாளைக்குள்ள ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ரொம்ப நன்றிங்க. நன்றி தவிர வேறு என்ன சொல்ல. என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கே ரொம்ப நன்றி. லாட்ஸ் ஆஃப் லவ்ங்க. அன்பை தவிர வேறு என்னங்க நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து என்னுடைய ஃபுட் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கணும், வைக்கணும், நிறைய பேர் இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு வந்துருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நான் ஏற்கனவே நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து நார்மல் ஃபுட்டு எப்போவுமே பண்ணுறது தானே நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு நிறைய ஷோ பண்ணுறது கிடையாது. போர் அடிச்சிடும் இல்லையா, அதுக்காக தான். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. 2026 எல்லாருக்கும் நல்லதாக அமையணும்னு சொல்லி எல்லாம் இல்லை ஆண்டவனை துவா பண்ணுறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ. லாட்ஸ் ஆஃப் லவ். லாட்ஸ் ஆஃப் லவ். பாய்.